ஒரு ஓகேயான ஆவரேஜ் மூவி தான். பெருசாக இப்போ உள்ள கிட்ஸ்க்கு 2K கிட்ஸ்க்கெல்லாம் வச்சு சொல்லியிருக்காங்க. அதில் ஒரு ஆனர் கில்லிங் மாதிரி ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனர் கில்லிங்கை பற்றிலாம் பேசியிருக்காங்க. டயலாகாக பார்க்குறப்போ நல்லா இருந்தது. பட் ஒரு ஓவராலாக படமாக பார்க்குறப்போ ஓகேயான ஒரு ஆவரேஜ் மூவி தான். அது ஹைப்பு கொடுத்த அளவுக்குலாம் இல்லை. ஹேட்ரிக் மூவிட் ஆகும் அப்படி இப்படின்னாங்க. அப்படிலாம் இல்லை. ஒரு நார்மல் யூஸ்வல் லவ் ஸ்டோரி தான். பட் அதுக்குள்ளே நிறைய குழப்பங்கள்லாம் வச்சிருக்காங்க. கதையாக பார்க்குறப்போ காரி துப்புற மாதிரி தான் இருக்கும். பட் அது எடுத்த விதம் ஓகே தான். பட் அது சொன்ன விதம், இந்த டைலாக்ஸ் எல்லாம் சொல்லும் போது இந்த ஆனர் கில்லிங்கை பற்றி கேள்வி கேட்கறது, கிளைமேக்ஸ் பேசுறது அதெல்லாம் ஓகே. பட் ஒரு படமா த்ரூஅவுட்டாக பார்க்குறப்போ ரொம்ப பொறுமையாக சோதிக்கிற மாதிரி தான் இருந்தது. பசங்க இப்போ உள்ள 2K கிட்ஸ்லாம் பார்க்கலாம் தெரியல. மற்றபடி அவங்களுக்கே எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கே போர் அடிக்க தான் செய்யும். ரொம்ப ஆவரேஜ் தான். ரொம்ப பெருசாக சொல்கிற மாதிரிலாம் இல்லை. ஒரு ஆவரேஜ் தான். ஓகே, நல்லா தான் வச்சிருக்கேன். பர்ஃபார்மன்ஸ்லாம் எல்லாம் ஓரளவுக்கு ஓகே தான் ப்ரோ. எனக்கு பிஆர் மட்டும்தான் ரஜினியோ தனுஷோ காப்பி பண்ண ஒரு ஃபீல் இருந்தது. மற்றபடி எல்லாரோட ஆக்டிங் நல்லா தான் இருந்தது. புரியல, நல்லா இருந்தது. அதான் அந்த ரஜினியோட மேனரிசம் நிறைய காப்பி பண்ணுறாரு. அது நம்மளுக்கு அவர் டிராகன்லேயும் மற்றதுலையும் அவரை மாதிரி இருந்தது. பட் இதில் அந்த அளவுக்கு இல்லை. 5க்கு 2.75 கொடுக்கலாம். படம் சூப்பராக இருந்தது. ப்ராப்பர் ஜென்சி மூவி. ஸோ பிரதீப்போட ஆக்டிங் வாஸ் ஆன் பாயிண்ட். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த மூவியில். ப்ராப்பர் சென்டிமெண்ட், காமெடி ரொம்ப ஒத்தென்டிக்காக நேச்சுரலாக இருந்தது அவரது. ஐ திங்க் யூஸ்வலான பிளாட்ல தான் ஆரம்பிக்கும். எல்லாமே கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்டாக ஆரம்பிக்கும். ஒன் திங் வெரி டிஃப்ரெண்ட்டாக இருந்தது என்னென்னா, நார்மல் லவ், ஏமாற்றம், ஒருத்தவங்க லைக் நம்ம பிடிச்சவங்க வேற யாரோட பார்க்கறது நம்மளால முடியாது. பட் இதில் என்னன்னா, அந்த எண்டிங்கில் ஒரு ட்விஸ்ட், லைக் ட்விஸ்ட்டே எதிர்பார்த்த ட்விஸ்ட் மாதிரி இருக்காது. கொஞ்சம் நல்லா இருக்கும். ஹாப்பி எண்டிங் தான், அவ்வளோதான் நான் சொல்லுவேன். ஸோ மமிதாக்கு இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரோலாக இருந்தது. யூஸ்வலாக அவங்க க்யூட்டாக பப்ளியாக நடிச்சிட்டு இருக்க பர்சன் இதில் கொஞ்சம் மெச்சோர்டான ஆக்டிங். அண்ட் அவங்க நல்ல பயங்கர சென்டிமெண்டெல்லாம் இதில் காமிச்சிருப்பாங்க அவங்க சைட்லேருந்து. பிகாஸ் இது ஜென்சி மூவி அப்படின்றதுனால அந்த சாங், அந்த விஷுவல்ஸ் எல்லாமே பக்காவாக மேட்ச் ஆச்சு. எனக்கு தெரிஞ்சு அந்த மியூசிக் இந்த மூவி தவிர வேறு எந்த மூவிக்கு போட்டிருந்தாலும் செட் ஆகிருக்காது. இதுக்கு பக்கா இதில் அது மட்டும் நான் ஒன்று சொல்லுவேன். ஒரே ஒரு நெகட்டிவ் அப்படின்னு சொன்னால், லைக் ஒரு 40s இருக்கவங்க, இந்த மாதிரி மேரிட், லைக் தே ஹேவ் கிட்ஸ், அவங்களால இதை மேபி ரிலேட் பண்ண முடியாது. பிகாஸ் இட்ஸ் லைக் அந்த ஏர்லி 20s இந்த ஜென்ரேஷன் ப்ராப்பராக இருக்காங்களா, அவங்களுக்கு மட்டும் தான் ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு மேபி ரிலேட் பண்ணலாம். பட் எங்களால் பயங்கரமாக ரிலேட் பண்ண முடிஞ்சது. ஓவரால் இட்ஸ் அ குட் மூவி. நெகட்டிவ் அப்படின்னு சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. சில பேருக்கு ஸ்டோரி லைன் பிடிக்காமல் இருக்கலாம், ஒரு மாதிரி ஆவரேஜாக இருக்கலாம். பட் கண்டிப்பாக ஒரு ஒன் டைம் வாட்ச். அண்ட் தீபாவளி அப்போ எனக்கு தெரிஞ்ச ஒரு ஹாலிடே மூவி மாதிரி நீங்கள் ஒன் டைம் பார்த்துட்டு போகலாம். ஒன் டைம் வாட்ச் பார்க்கலாம். பிஆர் ஆக்சுவலி சொல்லணும்னா லவ் டுடே, டிராகன், அதில் ஒரு ஆக்டிங் இருந்திருக்கும்ல, அந்த ஆக்டிங் இதுலேயும் இருக்குது. அவர் நல்லா நடிச்சிருக்காரு. அவர் டேரக்டருக்கும் ஆக்டர்னால அவருக்கு என்ன வேணுன்றது தெரியுது. அவர் அதிலலாம் நம்ம குறைய சொல்ல முடியாது. இந்த படத்தோட மெயின் பாசிட்டிவே அவர் தான். அவரோட ஆக்டிவ் படமே லைக் அவரோட ஷோல்டர்ஸில் தான் இருக்குது. அவர் நல்லா கேரி பண்ணிட்டு படத்தை எடுத்துகிட்டு போயிருக்காரு. எனக்கு பர்சனலாக லைக் நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. இந்த படத்துக்கு என்ன மியூசிக் தேவையோ அது நல்லாவே உள்ளே உக்காந்துச்சு. அதே மாதிரி அந்த ஊரும் பிளேட் அது ஒரு மாதிரி நல்ல இம்பாக்டாக இருந்தது. காலர் டியூனே அதுதான். அது உள்ளே நிறைய இடத்துல யூஸ் பண்ணியிருந்தாங்க. அது எல்லாமே எனக்கு நல்லா இருந்துச்சு. இன்ட்ரோலெல்லாம் நல்ல மியூசிக் இருந்துச்சு. சூப்பராக இருந்தது. மமிதா நல்லா நடிச்சிருந்தாங்க. நம்ம பிரேமலோவில் அவங்க ஒரு இன்னசென்ட் சைடு அந்த மாதிரி பார்த்துட்டு போல, இங்கே அவங்க மெச்சூர்டாக அவங்களால நல்லா நடிக்க முடியுன்றத காமிச்சிருக்காங்க. அவங்களும் நிறைய அப்கமிங் மூவிஸ்லாம் பெரிய பெரிய படம்லாம் பண்ணுறாங்க. இதை பார்க்கும்போது ப்ராமிசிங்காக இருக்குது. அவங்க நல்லா பண்ணுவாங்கன்னு தோணும். ஓவராலாக படம் கண்டிப்பாக ஒரு டைம் தேட்டரில் பார்க்கலாம். அதில் எந்த இதுவுமே இல்லை. நம்ம டிராகன் லவ் டுடே அளவுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணி வர வேணாம். ஆனால் படம் ஒரு ஒன் டைம் வாட்சப்பில் பார்க்கலாம். படம் ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவி அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டான அட்டம் பண்ணியிருக்காரு. கீர்த்திஸ்வரன் ஒரு டெபியூட்டன்ட் டைரக்டர். அவர்கிட்ட ஒரு டிஃப்ரெண்ட்டான இந்த படம் கண்டிப்பாக பாராட்டத்தக்கது. இல்லை, இது டிஃப்ரெண்டான படம். இல்லை, இது ஒரு டிஃப்ரெண்டான படம். இந்த கான்செப்ட் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஷாஜஹான் படத்தில் கிளைமேக்ஸில் எப்படி ஹீரோயின் ஹெல்ப் பண்ணுவார், அதுதான் படம் ஃபுல்லாகவே அதுதான். ஸோ அப்படி எல்லாரும் இந்த காலத்தில் இருப்பாங்களான்னு ஒரு டவுட்டு தான். படத்துக்கு டியூட்னு வச்சது போல தியாகின்னு பேர் வச்சிருந்துருக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் தியாகம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இப்படி இருப்பாங்களா, ஒரு மனுஷங்க இருப்பாங்களான்னு தெரியல. ஆனால் உண்மையான காதல்னா சொல்லுங்கள், நான் ஹெல்ப் பண்ணுறேன், அந்த மாதிரி படம் ஃபுல்லாகவே அது கொண்டு போயிருக்காங்க. படம் ஃபுல்லாகவே சாய் ஒரு ஹார்மோனிய போட்டி எடுத்துட்டு ஃபுல்லாக வாசிக்கிறாரு. எங்கெங்கெல்லாம் கேப் இருக்குது அவங்க பாட ஆரம்பிச்சிட்டாரு. அது நல்லாவும் இருக்குது. சில நிறைய இடத்துல இந்த இன்டர்வல் சீனும் சரி, அந்த கிளைமேக்ஸ் சீனும் சரி, அதெல்லாம் ரொம்பவே அவரோட வாய்ஸ்னால இன்னும் கொஞ்சம் பூம் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம்.
மியூசிக் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அவங்களோட அந்த பிரேமுலவோட இது கொஞ்சம் நிறைய பெட்டராக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அதில் வந்து ஹீரோவோட கேரக்டர் இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். பட் இதில் வந்து இன்னும் கொஞ்சம் எமோஷனலாகவும் சரி காமெடியாகவும் சரி ரொம்பவே நல்லா நடிச்சிருக்காங்க. தீபாவளி மற்ற 2 படம் எப்படி இருக்குன்னு தெரியல. இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்ட். ஓடிடியில் எப்படி ரீச் ஆகும்னு தெரியல. பட் தியேட்டரிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு என்டர்டைனிங்கான மூவி.